அதாவதுங்க, நிராகரிக்கிறதுங்கிறது பொதுவாக ரொம்ப ஈஸியான வேலை. அது சேர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அது டைம் எடுக்கும் சேர்க்கறது. இப்போ நாங்கள்லாம் தலைவர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சேர்த்தே பழக்கப்பட்டுட்டேனா. அதனால இது நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. விளம்பரத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிறத முதல்வர் சொல்லிட்டு வராரு. இது எப்படி பாக்குறீங்க? நம்மளோட தானே ஸ்டாலின் இருந்தாரு முதலமைச்சரா தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்ப நம்மளோட இல்லையா இத்தனை காலமா? அவரு இந்த வேடிக்கையா இருக்கு. அவர் நம்மளோட இருந்தாருங்கிறத அவரே அதை ஏத்துக்கல போல இருக்கு. அதனால இப்ப உங்களுடன், ஏன்னா உங்களுடன் ஏன் இப்ப சொல்றாங்கன்னா உங்கள்கிட்ட தானே வாக்கு கேட்கணும், அதனால சொல்லியிருக்கலாம். அதிமுக ஒன்றிணையணும்னு 2021 தேர்தல் அப்ப சொன்னீங்க, அப்போ முடியல. 2024 தேர்தல் அப்ப அதே குரல்ல நீங்க முன்வச்சீங்க, அதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டீங்க, அப்பவும் முடியல. 2026 தேர்தலே வரப்போகுது. இப்போ வரைக்கும் அதுக்கான அறிகுறி எந்த அளவுக்கு இருக்கு? அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டு? அதை போய் எப்படிங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு இல்ல சொல்லிட்டு இருந்தோம். இந்த 26 நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது, நிச்சயமா இல்ல. இல்ல இல்ல, அது உங்களுக்கு உங்க கண்ணோட்டம், நீங்க பாக்குற விதம். நான் அப்படி எடுத்துக்கல. ஆசிரியர்கள் உட்பட எல்லாருமே தமிழகத்துல போராட்ட காலமா மாறி இருக்கு. இந்த தமிழக அரசு எதுவுமே செய்யாம இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மக்களை வாக்களித்த மக்கள் இப்படி ஒரு அவதிக்குள்ளான நிலைமை பாக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, அவங்களுக்கு வாக்களிக்க மக்களை பத்தி பேச்சு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் விளம்பரம் வாயிலாவே அவங்க அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் அதான், நாளைக்கும் அதுதான். அவங்க மக்களை எல்லாம் பார்க்கல, அது அவங்களுக்கே தெரியுது. அதை பத்தி அவங்க கவலைப்படல. சரி சரி, அதாவது எல்லாரோட முடிவும் நல்லா இருக்கும்போது அதை நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்க கட்சியினுடைய அடிப்படையில இருக்காங்கல்ல, அவங்களோட எல்லாம் என்னவா இருக்கு, கட்சி ஒன்றா இருக்கணும், அப்போதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கல்ல. அதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ இவரும் அதான் சொல்கிறாரு, அவரும் அதான் சொல்கிறாரு, எல்லாரும், நானும் அதான் சொல்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி நடந்தால் தானப்பா நல்லது. அதாவது இன்னைக்கு அண்ணா பிறந்த நாளில் சில இதை ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும். ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவுடைய உருவம் பதித்த கட்சி கொடி எங்களுது. இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, நிறைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், இதெல்லாம் பழமொழி போல இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். என்ன மாதிரி மனசு உள்ளவர் அண்ணா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுபடிதான் எங்க தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அதே போல இன்னொன்னு சொன்னாரு, அதுவும் எல்லாரும் மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பழமொழி தான் அப்படின்னு சொன்னாங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, அதுவும் அண்ணா சொன்னதுதான். இதெல்லாம் வேற யாரும் பழமொழின்னு அந்த காலத்துல இருந்தெல்லாம் இல்லை, இது அண்ணா சொன்னது. அதே அண்ணா இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, அடுத்தவங்க மனசு புண்படக்கூடாது, அடுத்தவங்க மனசு புண்படாம நடந்துக்கணும், வேல் பாய்ச்சிரா மாதிரி எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அண்ணா தான் சொல்லியிருக்காரு. அதை எங்க 2 தலைவர்களும் அதை தலைமையில வச்சுக்கிட்டு அதுபடிதான் நடந்தாங்க. சிறமேல் வச்சுதான் நடந்தாங்க. அவங்க வழியை கடைபிடிக்கிறதுனால நானும் அதே வழியில தான் இருக்கேன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.